ஹாய் எவ்ரி ஒன், டெஸ்டேவோ பிளாட்ஃபார்ம் பற்றி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், இதில் உள்ள என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்ன ஒர்க் கொடுப்பாங்கன்றத பார்ட் 1 பார்ட் 3 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் எப்படி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணுற டாஸ்க்கை பார்க்கலாம். இதுக்கு 4 அட்டம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்கள் இதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுற ரீசனை கரெக்ட் பண்ணிட்டு 4 டைம் சப்மிட் பண்ணலாம். அதுக்கும் மேலே போச்சுன்னா நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த டாஸ்க்கை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் கொஞ்சம் மெதுவா தெளிவா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக இதை நான் கொஞ்சம் ஸ்லோவாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். கீழே ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க ஒரு பக் ரிப்போர்ட் மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல மொத்தமா 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு அப்படின்றது ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வெப்சைட் ஓபன் பண்ண சொல்லிருக்காங்க. நியூ டேப்ல நான் ஓபன் பண்ணி வச்சுட்டேன். செகண்ட் இது நேவிகேஷன் மெனுல அபவுட் கிளிக் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அவங்க சொன்னபடி மேல அபவுட் இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணிருக்கேன். அடுத்தது ஸ்க்ரோல் டவுன் பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டரியை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் போட்டிருக்கிற மாதிரி ஸ்க்ரோல் டவுன்னா கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். ஸோ கண்டிப்பாக டைட்டில் தான் ஹிஸ்டரியா இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே வாங்க. தோ இங்க இருக்கு, அதே பொசிஷன்ல வச்சிருக்கிறேன். அடுத்தது ஸ்க்ரோல் டவுன் டு தி அவர் லொகேஷன் செக்ஷன் இருக்கு. இப்போ ஹிஸ்டரியில இருந்து இன்னமும் கீழே ஸ்க்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க. லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டைட்டில் அவர் லொகேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது கிளிக் ஆன் தி ஏபிஏசி டேப்னு இருக்கு. அது அவர் லொகேஷன்ஸ்க்கு கீழேயே இருக்கு, அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் கிளிக் ஆன் தி சைனா மெயின்லேண்ட் இமேஜ் இருக்கு. ஸோ அவங்க சொன்ன நேம் இமேஜ் இங்க இருக்கு. நான் நேமை கிளிக் பண்ணிட்டேன். கீழே மேப்பை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்க நிறைய மேப் லிங்க்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேப் மட்டும் தான் நான் கிளிக் பண்ணேன். ஏன்னா ஸ்டெப்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த மேப்பை கிளிக் பண்ணணும்னு சொல்லல. ஸோ இங்க மேப்பை கிளிக் பண்ணதும் அது கூகுள் மேப்பை ஓபன் பண்ணுது. நான் ஓல்டு வீடியோல சொன்ன மாதிரி லாஸ்ட் 3 ஸ்டெப்பை 15 செகண்டுக்குள்ள வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் லாஸ்ட் 3 ஸ்டெப் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணிருப்பேன். இந்த 3 ஸ்டெப் வர்ற மாதிரி நான் 10 செகண்ட்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். எந்த ஸ்டெப்ல இருந்து நான் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். இது நான் பிசில எடுத்துக்கிறதுனால டேட் அண்ட் டைம் கீழே டிஃபால்ட்டா இருக்கும், வீடியோலயும் தெரியும். மொபைல்ல எடுக்கும்போது ஸ்கிரீன் லாக் பண்ணி அன்லாக் பண்ணி காட்டுங்க, அப்பதான் டேட் அண்ட் டைம் அவங்களுக்கு தெரியும். மொபைல்ல டேட் அண்ட் டைம் இந்த மாதிரி தான் காட்டணும். நீங்க எடுக்கிற வீடியோக்கு முன்னாடியோ பின்னாடியோ கண்டிப்பா இருக்கணும். இங்க நான் ரீப்ரொடியூஸ் பண்ண வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். வீடியோல உங்களோட ஆக்ஷன் எல்லாமே கொஞ்சம் வேகமா இருக்கணும். ஏபிஏசியை கிளிக் பண்ணிருப்பேன். சைனா மெயின்லேண்ட்ல கிளிக் பண்ணிட்டு மேப்பை கிளிக் பண்ணிருக்கேன். மேப் நல்லா ஓபன் ஆனதும் ஃபுல் வியூ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி கர்சரால கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி காட்டுங்க. இவ்வளவுதான். இது கொஞ்சம் பிராக்டிஸ் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். போக போக உங்களுக்கே ஃபாஸ்ட் ஆயிரும். இப்போ நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தேன், அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மொபைலில் எடுக்கிறவங்க நான் சொன்ன ஸ்டெப்ல இருந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக எடுத்து போடுங்க. அடுத்தது விஷுவல் அண்ட் கண்டென்ட் பக் ரிப்போர்ட். நான் எக்ஸாம் பண்ணப்போ எனக்கு ஒரே ஒரு பக் ரிப்போர்ட் தான் கொடுத்தாங்க. இப்போ தான் விஷுவலுக்கும் பக் ரிப்போர்ட்டுக்கு தனியாகவும் வச்சுட்டாங்க. இதில் என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க, வீடியோ கொடுத்துருக்காங்க. அதை நான் ப்ளே பண்ணுறேன் வீடியோவை. மேலே பிளாக்ன்ற ஒரு கேட்டகரியை கிளிக் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட் பேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஸ்டெப் 2 ரீப்ரொடியூஸ்ல எழுதணும். அதுக்காக தான் நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன். கீழே ஹோல்சேல் கேட்டகரியை கிளிக் பண்றாங்க. அது இன்ஃபர்மேஷன் செக்ஷனுக்கு கீழே இருக்கு. சோ இன்னொருத்தவங்க உங்க பக் ரிப்போர்ட்டை படிக்கும் போது தெளிவா புரியணும். இப்ப நான் ஹோல்சேல கிளிக் பண்ணதுனால அது ஒரு பேஜை ஓபன் பண்ணுச்சு. அதை ஸ்க்ரோல் பண்றாங்க. மறுபடி அங்க ப்ராடக்ட் செலக்டான்ற செக்ஷனுக்கு வந்துட்டாங்க. அதுல பிராண்ட்ன்ற ஃபில்டரை கிளிக் பண்றாங்க. கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல சாம்சங் கேலக்ஸி போன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிருக்காங்க. அடுத்தது ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபில்டர்ல அப்ளை பண்ணது எல்லாமே மறுபடியும் ரீசெட் ஆயிருக்கும். அதாவது அவங்க செலக்ட் பண்ணது எல்லாமே போயிருக்கும். இப்போ என்ன பண்றாங்கன்னா மறுபடி பிராண்ட் ஃபில்டரை கிளிக் பண்ணிருக்காங்க. ஆப்பிள் ஐபோன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மாடல் ஃபில்டரை கிளிக் பண்றாங்க. இப்போ அவங்களோட கர்சர் அந்த சாம்சங் மாடல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. இங்க என்ன இஷ்யூனா சாம்சங் ஐபோன் மாடல் எல்லாமே சேர்த்து காட்டுது. அவர் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண சாம்சங்கை ரீசெட் பண்ணிட்டாரு. ஆப்பிள் ஐபோன் செலக்ட் பண்ணி அவரோட மாடலை பார்க்கும்போது சாம்சங்கும் சேர்ந்து வருதுன்னு தான் இஷ்யூ சொல்றாரு. நான் ட்ரை பண்ணப்போ பக் ரிப்போர்ட்டுக்கும் சரி விஷுவல் ரிப்போர்ட்டுக்கும் சரி எனக்கு ஒரு டைம் ஃபெயில் ஆச்சு. சின்ன மைனர் இஷ்யூனால ஃபெயில் ஆச்சு. எனக்கு செகண்ட் டைம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்கேன். எனக்கு கிளியரான ரிப்போர்ட் தான் இப்ப நான் காட்டுறேன். சோ நான் சொன்ன மாதிரி இஷ்யூ என்ன, மாடல் ஃபில்டர் ரெண்டையுமே காட்டுது தான் இஷ்யூவே. சோ அதை நான் ஒரே லைன்ல ஷார்ட்டா டைட்டில் கொடுத்துருப்பேன். யூஆர்எல் நம்ம எங்க அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோமோ ஹோல்சேல் பேஜ்ல ஃபேஸ் பண்ணோம் அந்த லிங்கை கொடுத்துருப்பேன். அவங்க காட்டியிருக்கிற வீடியோல இந்த லிங்க் தான் காட்டியிருக்கும். அதை தான் நான் காப்பி பண்ணி அப்படியே யூஆர்எல் போட்டுட்டேன். இப்போ ஸ்டெப்ஸ் 2 ரீப்ரொடியூஸ்ல அந்த வீடியோல என்னென்ன பார்த்தோமோ
பண்ணணுமோ எல்லாமே கவர் பண்ணி எழுதணும். இதையே தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, உங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண கூட செய்வாங்க. ஏன்னா டெக்னாலஜி நிறைய மாறிடுச்சு. இப்போ நீங்க வந்து மல்டிபிள் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலுமே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நான் காட்டுற பக் ரிப்போர்ட்டை அப்படியே எடுத்துக்காதீங்க, இது ஒரு மாடலா எடுத்துக்கிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓபன் தி யூஆர்எல் போட்டிருக்கேன். அந்த வீடியோல வந்து ஹோம் பேஜ் என்ன லிங்க் காட்டுச்சோ அதை நான் எடுத்திருக்கேன். பக் ரிப்போர்ட் எழுதும் போது எப்பயுமே ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸ் வந்து ஹோம் பேஜ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து பிளாக் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். அது எந்த பிளேஸ்ல இருக்கு, டாப் ரைட் ஆஃப் தி பேஜ்னு மென்ஷன் பண்ணிருப்பேன். தேர்ட் ஸ்டெப்ல வந்து ஸ்க்ரோல் டு தி இன்ஃபர்மேஷன் செக்ஷன் அண்ட் கிளிக் ஆன் ஹோல்சேல்னு கொடுத்திருப்பேன். ஹோல்சேல் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்க்ரோல் டு தி ப்ராடக்ட் செலக்டர் செக்ஷன் கொடுத்திருப்பேன். அடுத்தது வந்து கிளிக் ஆன் தி பிராண்ட் ஃபில்டர், அதுக்கப்புறம் செலக்ட் பண்ற ஆப்ஷன் வந்து சாம்சங் கேலக்ஸி போன் கொடுத்திருப்பேன். மோஸ்ட்லி ஃபில்டரை கிளிக் பண்ணி ஆப்ஷன் செலக்ட் பண்றது வந்து ஒரே லைன்ல கொடுத்துருங்க. அடுத்து ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணணும். அடுத்து பிராண்ட் ஆப்ல செலக்ட் பண்ணி மாடல் ஃபில்டரை ஓபன் பண்ணணும். டைட்டில் வந்து ஷார்ட்டா நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். ஆக்சுவல் ரிசல்ட்ல வந்து டைட்டிலை விட ஒன் லைன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்னா இது வந்து எப்படி ஒழுங்கா ஒர்க் ஆகணும்ன்றத போடணும். இப்போ நான் ஆப்பிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணா அந்த மாடல்ஸ் மட்டும் தான் காட்டணும்ன்றது வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ல கொடுத்துரு. ஸோ இது வந்து விஷுவலா கண்டென்ட்டான்னு கேட்டா கண்டென்ட் இஷ்யூ, டைப்ல வந்து அதுதான் செலக்ட் பண்ணணும். இது நான் சப்மிட் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ்ல வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. டேட்டா வந்து இங்க இன்கரெக்டா காட்டுது, அந்த கேட்டகரி எல்லாமே வந்து கண்டென்ட் இஷ்யூ தான். சோ இது முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஃபங்க்ஷனல் பக் ரிப்போர்ட்ஸ். இங்க வந்து ஒரே ஒரு வீடியோ கொடுத்திருக்காங்க, கீழே ரிப்போர்ட் எழுதுன்னு கொடுத்திருக்காங்க. இங்க 6 அட்டெம்ப்ட் வரைக்கும் இருக்கு. இப்போ புதுசா வர்றவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்தே அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபைன் பண்றது வந்து கொஞ்ச நாள் ஆகும். சோ பக் ரிப்போர்ட்ல வந்து 3 டைப் தான் இருக்கும், லோ, ஹை, கிரிட்டிக்கல்னு. சோ இந்த வீடியோ பார்த்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் என்ன டைப்னு கண்டுபிடிக்கணும். சோ ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க, மேல வந்து ஷாப் பை ஃபேப்ரிக்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதை கிளிக் பண்ணல, மேல அந்த கர்சரை ஹோவர் பண்ணாலே வந்து அது ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. சோ அதுல வந்து ஃபேப்ரிக் டைப் காஸ்ன்னு கிளிக் பண்ணிருக்காங்க. இந்த பேஜ்ல வந்து 2 ஸ்டெப் வந்துருச்சு. நீங்க பக் ரிப்போர்ட்ல இந்த ஸ்டெப் ஆட் பண்ணணும். சோ இந்த பேஜ்ல பில் ஹேட்னு ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்றாங்க. சோ அந்த ப்ராடக்ட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து ஆட் டு கார்ட் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்றாங்க. இங்க என்ன நடக்குது, கார்ட்னு சைடுல மெனு பார் ஓபன் ஆகுது. அதோட நம்ம ஆட் பண்ணிருக்கிற ப்ராடக்ட்டும் லிஸ்ட் ஆகுது. இப்போ வந்து அந்த மெனு பாரோட க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நான் ஏன் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இது எல்லாமே ஸ்டெப்ல எழுதணுங்க. இப்போ மேல வந்து கிஃப்ட் ரேப்னு ஒரு செக்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்றாங்க. அதை லைட்டா ஸ்க்ரோல் பண்ணாங்கன்னா கீழே ஆட் டு கார்ட் பட்டன் இருக்கு. சோ இப்போ அதை கிளிக் பண்றாங்க. கார்ட்ல வந்து 2 ஐட்டம் காட்டுது. இதுல அந்த காட்டன் காஸ் ஐட்டம் மட்டும் ரிமூவ் பண்ணி விடுறாங்க. அது எப்படி பண்றாங்கன்னா அந்த கவுண்ட்டை மட்டும் ரெடியூஸ் பண்ணி விடுறாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிருது. இதுல ரிமூவ் ஆகும்போது கிஃப்ட் ரேப்பும் சேர்ந்து ரிமூவ் ஆகிருது. இங்க இஷ்யூ வந்து உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ணிருப்பீங்க. கீழே நான் ஒரு ஐட்டம் ரிமூவ் பண்ணா மேல இருக்கிறதும் சேர்ந்து ரிமூவ் ஆகிறது தான் இஷ்யூவே. பக் ரிப்போர்ட் நீங்க எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் சைடுல இந்த ஏஐ ஃபீட்பேக் யூஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் இது வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லும். ஏதாவது மிஸ்டேக் சொல்லுச்சுன்னா நீங்க அப்பயே கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுங்க. இங்க நாம பார்த்த இஷ்யூ வந்து எந்த பக் டைப்னா ஹை. சோ இங்க வந்து ஹைன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கேயுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மைனர் இஷ்யூனால ரிஜெக்ட் ஆகிருச்சு. ரிஜெக்ட் ஆகி வந்ததுன்னா கீழே வந்து ட்ரை அகைன் நியூ பக் ரிப்போர்ட்னு 2 பட்டன் இருக்கும். இங்க ட்ரை அகைன் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே சப்மிட் பண்ண ரிப்போர்ட் அப்படியே ஓபன் ஆகும். நியூ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆகி ஃப்ரெஷ் ஃபார்மா வந்து ஓபன் ஆகும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமா பார்த்து பிரஸ் பண்ணுங்க. நான் செகண்ட் டைம் அவங்க சொன்ன ரீசன்ட் ரிஜெக்ஷனை வச்சு கரெக்ட் பண்ணி ஏஐ ஃபீட்பேக்கை வந்து பிரஸ் பண்ணேன். எல்லாமே வந்து எனக்கு ஓரளவு கரெக்ட்னு சொல்லுச்சு. இந்த அளவுக்கு அதுகிட்ட இருந்து நம்ம இந்த ஃபீட்பேக்கை வாங்கினா போதும், யோசிக்காம வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இதுக்காக தான் சப்மிட் பண்ணி டிஎல் ரிஜெக்ட் பண்றதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இங்க வந்து ஏஏன்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. நான் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது சாட் ஜிபிடியும் இல்ல ஏஏயும் இல்ல. ஃபைனலா கரெக்ட் பண்ணி அக்செப்ட் பண்ண பக் ரிப்போர்ட்டை தான் நான் இப்ப காட்டியிருப்பேன். இங்க டைட்டில் வந்து ஒன்னு ரிமூவ் பண்ணா இன்னொன்னு சேர்ந்து ரிமூவ் ஆகிறது தான் ஷார்ட்டா கொடுத்திருப்பேன். யூஆர்எல் வந்து கார்ட் பேஜ்ல தான் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணோம், அந்த லிங்க் கொடுத்திருப்பேன். கீழே வந்து ஹோம் பேஜ்ல இருந்து என்ன ஸ்டெப்ஸோ அதை கொடுத்திருப்பேன். அப்புறம் ஆக்சுவல் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் சேம் தான். விஷுவல் கண்டென்ட்க்கு என்ன நான் சொன்னேனோ அதே மாதிரி எழுதணும். இது சப்மிட் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ்லயே வந்து எனக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ப்ராஜெக்ட் நோட்டிபிகேஷன் ஈஸியா கவனிச்சு வேகமா அக்செப்ட் பண்ணணும்னா கீழே டெஸ்ட் நவ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ப்ராஜெக்ட் நோட்டிபிகேஷன் வரணும்னா நல்லா ஒர்க் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிப்ஸ் வந்து நிறைய டிவைசஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. வெப்சைட்டை விட ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் சவுண்ட் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாங்க. பாய்.